ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஒரு 3 சாரீ கொடுத்து பட்டு பாவாடை சட்டை தைக்க சொல்லியிருக்காங்க. அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ண வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 3 சாரீ கொடுத்துருக்காங்க. 3 சாரியில் பார்த்தீங்கன்னா பட்டு பாவாடை வந்து தைக்க சொல்லியிருக்காங்க. அதாவது பட்டு பாவாடை மெத்தடில் தைக்க சொல்லியிருக்காங்க. அதோட வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு எப்படி வந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் பீஸ் நார்மலாக ஷாப் ஓப்பன் பண்ண ஒரு என்கொயரி மாதிரி வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் பீஸ் நான் தரேன்ப்பா, நீங்கள் தைச்சி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஒரு நார்மல் பீஸ் தான் கொடுத்தாங்க. அதில் அவங்களுக்கு ஃபினிஷிங் எல்லாம் ஓகேவாக இருந்ததுக்கப்புறம் அவங்க லைனிங் பீஸ் வந்து ஒரு 4 பீஸ் கொடுத்தாங்க. 4 பீஸில் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க கொடுக்கும்போது அதை ப்ளைனாக தைக்க சொன்னாங்க. எந்த டிசைன் எதுவுமே வேணாம், நார்மலாக தைங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க முதுகு கொஞ்சம் ப்ளைனாக இருக்க மாதிரி, அந்த சாரீ கொஞ்சம் புட்டாஸ்லாம் அதிகமாக இல்லாமல் ப்ளைனாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கப்பா லேஸ் வைக்க சொன்னாங்க. ஓகே, ஸ்டிச் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு ஃபிட்டிங்லாம் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் லேஸ் அந்த மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கி இதுக்கு என்னென்ன மேட்ச் ஆகுமோ அது மாதிரி பார்த்து நான் லேஸ் வச்சு கொடுத்தேன். ஏன்னா வந்து அவங்க ஸ்டிச் பண்ணும்போது இவங்கன்னு இல்லை, நிறைய கஸ்டமர் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது தைக்கும்போது தெரியாது, நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக தான் எங்கேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ளைனாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, இது எதாவது பண்ண முடியுமா அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் தானே சொன்னீங்க இது தச்சு முடிச்சாச்சு, இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்போல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். சின்ன சின்ன விஷயம் தானே, தச்சு முடித்த பிறகு லேஸ் வைக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது ஓகே, நம்ம டப்புன்னு நம்ம ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கு சொன்னோன்னா நம்மளுக்கு அவங்களும் ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட கண்டிப்பாக திரும்பி அடுத்த ஆர்டர் நம்மளுக்கு தருவாங்க. அவங்க சொன்னோடனே நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நீங்கள் கொடுங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவங்களும் வந்து மறுநாள் கொடுத்துட்டு போனாங்க. அவங்க எப்படி கேட்டாங்களோ அதேமாதிரி லேஸ் வச்சு, லேஸுடைய அமௌண்ட் மட்டும் தான் சொன்னேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு அமௌண்ட் மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அமௌண்ட் சொல்லுவேன். இவங்க ஃபஸ்ட் டைம் வராங்க, நம்ம ரொம்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நான் சொல்லி தான் கொடுத்தேன். நான் அவங்களுக்கு வந்து லேஸுடைய அமௌண்ட் தாங்க கொடுக்குறேன், ஸ்டிச் பண்ண தனி அமௌண்ட் போடுவோம், அது நான் போடலை அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணி தான் கொடுத்தேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்க அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு 2 நாள் சென்று அவங்க நாத்தனார் பொண்ணை கூட்டின்னு வந்தாங்க. அவள் காலேஜ் படிக்கிறா. அவளுடைய ட்ரெஸ்ஸு இப்போ வரைக்குமே அவள் பிரின்சஸ் தான் போடுவாள், நார்மல் 3 டாட்லாம் போட மாட்டாள், பிரின்சஸ் தான் போடுவாள். அவளுக்கு எல்லாமே நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க மூலிமா எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு 6-7 கஸ்டமர் எனக்கு வந்திருக்காங்க. அந்த அக்கா நேமை சொல்லி அவங்க தான் அனுப்பிச்சாங்கப்பா, அவங்க தான் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுலேருந்து எனக்கு ஒரு 6-7 பேர் ரெகுலராக வந்துட்டுருக்காங்க. எப்பயாவது ஒரு வாட்டி தைக்கிறதுலாம் இல்லை, மந்த்லி ஏதாவது ஒரு ப்ளவுஸ் ஒன்றும் இல்லை, வந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு 4-5 ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் வரும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் தானே, அந்த ஒரு கஸ்டமர் என்ன பண்ணுற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு ரூடாவோ இல்லை அவங்க சொல்கிற வேலையை நம்ம ஒரு மூஞ்சி சுளிப்பாக ரொம்ப சோகமாக நம்ம அப்படி செய்யும்போது இன்னும் அந்த பொண்ணு ரொம்ப சலிச்சுக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதனால் அது கொஞ்சம் வேலை இழுக்கும் தான், நம்மளுக்கு டைம் போகும் தான். பட் நீங்கள் அதை பார்க்காதீங்க, நம்மளுக்கு கஸ்டமர் மறுபடியும் நம்மக்கிட்ட வரணும், நம்மளுக்கு அதுதான் மைண்டில் இருக்கணும். ஸோ அதனால் அவங்க என்ன சொன்னாலும் ஓகே, பார்த்துக்கலாங்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாசிட்டிவாக சொல்லும்போது நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே அதை அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பரவாயில்லப்பா, நீங்கள் அதை சரி பண்ணி கொடுத்தா போதும், இந்த மாதிரி தான் வருமே தவிர உங்களுக்கு மற்றபடி பாசிட்டிவாக தான், ஒரு நெகட்டிவ்லாம் வர சான்ஸே இல்லை. அதனால் ஒரு கஸ்டமர்னு பார்க்காதீங்க, எந்த கஸ்டமராக இருந்தால் ஒரே ஒரு நார்மல் ப்ளவுஸ் இல்லை ஒரு ஆல்ட்ரேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட முகம் சொல்லிக்காமல் பேசுங்க. ஓகேக்கா நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர் வர கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் இவங்க வந்தாங்க. இப்போ இதில் உங்களுக்கு வந்து நான் வந்து 2 வந்து எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஃப்ராக் வந்து அதாவது பட்டுப்பாவாடை சட்டை ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் வச்சு கொடுங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இன்றைக்கி 2 தான் ரெடி பண்ணி போகிறோம், ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது நார்மலாக அவங்களே டிசைன் எல்லாமே இந்த சாரீக்கு இந்த டிசைன் வேணும்னு அவங்களே சென்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நான் கடை ஓப்பன் பண்ணி 1 இயர் ஆகுது. 1 இயரில் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் எனக்கு யாருமே தெரியாது. எனக்கு அந்த ஏரியாவே ரொம்ப ரொம்ப புதுசு, தெரிஞ்சவங்கன்னு அப்படி யாருமே இல்லை.
ஓகேங்களா. இருந்தாலும் நம்ம ஒரு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருந்துச்சு. கண்டிப்பாக பயம் இல்லைலாம் சொல்ல மாட்டேன், பயம் கண்டிப்பாக இருந்துச்சு. ஏன்னா வந்து தெரியாத ஏரியா, இப்போ நம்ம தெரிஞ்ச ஏரியா அப்படி நம்ம வீட்டு பக்கத்தில் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே இருப்பாங்க. அதனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு அவங்க நம்மளுக்கு தைக்க கொடுக்குறாங்களோ இருந்தாலும் நம்மளுக்கு சுற்றி தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் எனக்கு வந்து அந்த ஏரியாவில் வந்து யாருமே தெரியாது. இருந்தாலும் பயம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் துணிஞ்சு இறங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இறங்குனது. இப்போது அந்த ஏரியாவில் எனக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது, எனக்குன்னு ஒரு கஸ்டமரில் நிறைய கஸ்டமர் இருக்காங்க. என்கிட்ட மட்டும்தான் தைக்கணுன்ற கஸ்டமர் நிறைய பேர் இருப்பாங்க. காலையில் மணி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு 10 மணிக்குள்ளே நான் கடையை ஓப்பன் பண்ணலைன்னா 10 மணிலேருந்து எனக்கு ஃபோன் வந்துகிட்டே தான் இருக்கும். சந்தோஷமாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, கடை ஓப்பன் பண்ணிட்டீங்களா, நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபோன் பண்ணி தான் நிறைய பேர் வர சொல்லுவேன். கொஞ்சம் லேட் ஆகும், இல்லை நம்ம கொஞ்சம் வேலையாக இருப்போம்னால ஃபோன் பண்ணிவிட்டு ஷாப்புக்கு வாங்க. எல்லாருமே நம்பர் வாங்கிப்பாங்க. சில பேர் தான் கொஞ்சம் ஏஜாக இருக்கவங்க அந்த அளவுக்கு நம்பர்லாம் வாங்க மாட்டாங்க, ஷாப்புக்கு நேராக வந்துடுவாங்க. மற்றபடி நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா எல்லா நம்பருமே வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸு தைக்கணும், இதுக்கு எப்படி துணி எடுக்கணும், நிறைய பேர் துணி எடுக்கிறது, என்ன டவுட் வேணால் கேட்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். தைக்க தானே போகிறோம், இதையே நம்ம சொன்னோம் அப்படிலாம் இல்லை. அவங்க நம்ம கஸ்டமருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஒரு ஃப்ராக் தைக்கிறதுக்கு மெட்டீரியல் கேட்பாங்க. கடையில் போய் நின்று எனக்கு வீடியோ கால்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு நான் மெட்டீரியல் எடுக்கணும், எனக்கு என் சைஸுக்கு எவ்வளோ மீட்டர் ஆகணும்னு கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் இந்த கிளாத் நல்லா இருக்கா, இது கலர் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் டைமை ஒதுக்கி அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நம்மளோட கஸ்டமர், அவங்களுக்கு அதில் டவுட் இருக்குதுன்னு கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு இறங்கி தான் செஞ்சாகணும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து சோம்பேறித்தனம் பட்டுனா இதெல்லாம் நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த கஸ்டமர் நமக்கு வரமாட்டாங்க. ஓகேங்களா. ஏன்னா அவங்க தெரியாத விஷயத்தான் கேட்குறாங்க. அந்த விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரியும்னு நான் ஒரு நம்பிக்கை வச்சு நம்மக்கிட்ட கேட்கும்போது அதில் நீங்கள் பதில் சொல்கிறது எந்த தப்புமே இல்லை. அது பதில் சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன எதுவுமே லாஸ் ஆக போகிறதில்ல. ஓகேங்களா. நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தை நீங்கள் இழக்கிறீங்கன்னா அந்த 5 நிமிஷத்துக்கு ஒரு வேல்யூ உங்களுக்கு என்னென்னா அவங்களோட கஸ்டமரும் இல்லாமல் அவங்க மூலிமா நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க. ஓகேங்களா. எதுவுமே வந்து அப்படியே நம்மளுக்கு கிடைச்சிடாது, நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா. எந்த டைலரிங் பொறுத்தவரை எல்லாத்துலேயுமே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் அதோட பலன் நம்ம அனுபவிக்க முடியாதனால கஷ்டம் இருக்கும் தான். எல்லா ஃபீல்டுலையுமே கஷ்டம் இருக்கும். நம்ம ஃபீல்டை பார்த்திங்கன்னா டைமிங் மெயின்டைன் பண்ணி நம்ம ஃபேமிலி மெயின்டைன் பண்ணணும். அது இல்லாமல் கடையும் ரன் பண்ணணும். இப்போ கடை இருக்கவங்க கடையை ரன் பண்ணுவாங்க, இல்லைனா வீட்லேயே இருந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. கூடவே வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கடை வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் எதுவுமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடாது. நம்ம அதுக்காக ட்ரை பண்ணணும், கஷ்டப்படணும். ஒவ்வொரு ஆர்டருமே நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். எல்லா ஆர்டருமே நம்ம முக்கியமாக நினச்சா மட்டும்தான் நம்மளுக்கு கஸ்டமர் வருவாங்க. ஒரு கஸ்டமர் தான் பிடிச்சா போதும். ஒரு கஸ்டமர் அவங்க மூலிமா நம்மளுக்கு ஒரு 10 கஸ்டமர் வருவாங்க. ஸோ கஸ்டமரை எப்படி நம்ம அழகாக வெல்கம் பண்ணுறோம், அவங்கள எப்படி வந்து ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு எப்படி அழகாக அவங்க என்ன தேவையாக கேட்குறாங்களோ அதை நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோமோ அதுலேருந்து தான் நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க. ஒரு சில நேரத்தில் ஏதாவது மிஸ்டேக் வந்திருக்கலாம், அது அவங்க ப்ளவுஸில் இருக்க மிஸ்டேக்காக கூட இருக்கலாம், இல்லை அவங்க சொல்லாமல் இருந்திருக்கலாம், நம்ம மேலே எந்த தப்பே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் அதை நம்ம சரி பண்ணி தான் கொடுக்கணும். இல்லை இது உங்கள் ப்ளவுஸில் இப்படி தான் இருக்குது, நான் அப்படி தான் தைச்சேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரிங்கக்கா, உங்கள் ப்ளவுஸில் இப்படி தான் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இப்படி தான் இருக்குக்கா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தாழ்மையாக பேசும்போது நெக்ஸ்ட் டைம் நம்மகிட்ட கஸ்டமர் வருவாங்க. அதனால் ஒரு பிஸ்னஸ் நம்ம செய்யும்போது சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து விட்டு கொடுத்து தான் போகணும், இறங்கி தான் பேசணும். மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் ரூடாக பேசுறது, கொஞ்சம் சத்தம் என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கொஞ்சம் சத்தம் இப்படிலாம் பண்ணவே அதுவும் ஒரு டைலரிங் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்மளுக்கு அந்த கஸ்டமர் மேலே கொஞ்சம் மன கஷ்டமே இருந்தாலும் அதை நம்ம வெளிக்காட்டக்கூடாது. ஓகேங்களா. அப்படிலாம் நம்ம பார்த்து நம்ம அழகாக எடுத்துகிட்டு போனோங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் உங்கள் கையில் தான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. சூப்பராக ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே வந்து கொக்கி கட்டிட்டு ஓரடிக்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன். இது கொக்கி கட்டி வந்த பிறகு நம்ம அயன் பண்ணி எல்லாத்தையும் அவங்களுக்கு அழகாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடலாம். இது இல்லாமல் நான் கட் பண்ணுறதுக்கு வீட்டில் துணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன்.
இது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னையோட வீடியோ இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.